ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செக்யூரிட்டி கார்டு இப்போ ஸ்டேஷனோட பூட்டை உடைக்கிறதுக்காக போறாரு. ஏன் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா ரவுடி வீரமணி நின்னுட்டு இருக்கிறான். சந்தியாவை பார்த்து நீதான் புதுசா வந்த ஏசிபியா அப்படின்னு கேக்குறான். நான் கூட என்னமோ நினைச்சேன், சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை பார்த்தா அவன் சொல்றான், என்னடா புதுசா ஆள் வந்த உடனே வீரமணி யாருன்னு மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். சந்தியாவுக்கு கோபம் வந்துடுது. வீரமணியை ஒரு அடி அடிக்கிறாங்க. அவன் கதி கலங்கி கீழே விழுறான். வீரமணி சொல்றான், ஏன் மேலே கை வச்சுட்டேல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டேஷன் என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்றான். சந்தியா சொல்றாங்க, உன்னை விட பெரிய பிஸ்தாவெல்லாம் போஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடியே நான் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருந்தேன்னா உயிரோட வெளியில போவ, இல்ல அப்படின்னா உன் பணம் கூட வெளியில போகாது அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரைட்டரை கூப்பிட்டு இப்போ சந்தியா சொல்றாங்க, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், போலீஸை தரக்குறைவாக பேசியது, பொது சொத்துக்கு ஆபத்தை விளைவிப்பது, இந்த மாதிரி என்னென்ன கேஸ்லாம் இவன் மேல போட முடியுமோ போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த ரவுடி கத்துறான். யாரா நீ, பெரிய தலைவனா இல்ல தியாகியா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. பொறுக்கி தானே நீ, உன்னை பத்தி பொறுக்கிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பொறுக்கி தான், பொறுக்கி என்ன பண்ணுவான்னு போக போக உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு வீரமணி சொல்றான். அடங்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அவன் கண்ணத்திலே ஓங்கி அறையிறாங்க. அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல நிக்கிற செக்யூரிட்டி கார்ட்ட சொல்றாங்க, இன்னொரு தடவை இவன் வாயை திறந்தானா யோசிக்காதீங்க, ஷூட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் சந்தியா இப்போ அப்துலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்துல் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன், நீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்துல். ஆமா அப்துல் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. உங்க வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண எக்ஸைட்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. அதை ஏன் கேக்குறீங்க அப்துல், இங்க ஃபர்ஸ்ட் டேவே பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நடந்த பிரச்சனை பத்தி சொல்றாங்க சந்தியா. கங்க்ராட்ஸ் சந்தியா அப்படின்னு சொல்றாரு அப்துல். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம காண்டில் இருக்கிறேன் அப்துல் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அப்துல் சொல்றாரு, இதை விட பெரிய கேஸ்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி துக்குடா பயலுக்கா பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அவனை நினைச்சு பயம் இல்ல அப்துல், நம்ம ஆட்களை நினைச்சுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கும் போலீஸ் அப்படின்ற உணர்வு கூட இல்ல, டிபார்ட்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மனசு முழுக்க பயம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க சந்தியா அப்படின்னு அப்துல் சொல்றாரு. நீங்க அவங்கள சரி பண்ணுங்க, கான்பிடென்டா இருங்க, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்துல். சந்தியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு பேசுறாங்க. காக்கி சட்டை போட்டா மட்டும் போலீஸ்காரங்க கிடையாது, அது ஒரு உணர்வு, அந்த உணர்வு அவங்க யார்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்க எல்லாரையும் நான் வீட்டுக்கு அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர், சாரி மேடம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் சாரி சொல்றீங்க, வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அது எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம வேலை செய்யாமலே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அங்க இருக்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க, இனிமே ஒழுங்கா வேலை செய்யறோம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, வெறும் வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாது, சட்டத்தை பாதுகாக்கிற மாதிரி மக்களுக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வேலை செய்வோம் மேடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. உங்களோட கடமையை உணர்ந்து வேலை பண்ணுங்க, கண்ட கண்ட ரவுடி பயலுக்கெல்லாம் பயந்து வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா போலீஸ்காரங்களுமே சரி மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் அவர் கடையில வேலை பாக்குற சக்கரைட்ட சொல்றாரு, உங்க அண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்கள வர்ணிச்சு நைட்டுக்குள்ள ஒரு கவிதை சொல்லணும்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாரு. என்னது, உங்களை கவிதை எழுத சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி சக்கரை சிரிக்கிறான். ஒழுங்கா ஒரு ஐடியா இருந்தா சொல்லுடா அப்படின்னு கேக்குறாரு சரவணன். சக்கரை இப்போ ஒரு புக் எடுத்து இதுல இருக்க கவிதையை சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்றான். சரவணன் இப்போ சந்தியாவுக்கு கால் பண்றாரு. நீங்க கவிதையை சொல்ல சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கை பார்த்து அந்த கவிதையை வாசிக்கிறாரு. புக் அவர் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே கை நழுவி புக்கு கீழே விழுந்துருது. வேலை சொல்லுங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. அவ்வளவுதாங்க, தொண்டு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சமாளிக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி தெரியல, மீதியை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா மீதி கவிதையை சொல்றாங்க. இந்த கவிதைய நானும் படிச்சிருக்கிறேன், ஒழுங்கா காப்பி அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சொந்தமா கவிதை எழுத முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. மறந்துடாதீங்க, நைட்டுக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. சரவணன் இப்போ யோசிச்சு அவரா கவிதை எழுதுறாரு. அடுத்ததா சிவகாமி வீட்டுக்கு போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து ஐயா அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. சரவணன், இந்த போலீஸ் குவார்டர்ஸ் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது அதுதானே அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து வந்தேன்னு மட்டும் தான் சொல்றீங்க, என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. என்னமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு வந்தவங்க கேக்குறாங்க. அர்ச்சனா சொல்றாங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா மேடம்க்கு குவார்டர்ஸ்ல வீடு அலர்ட் ஆயிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இதுக்காக தான் நாங்க வந்தோம், இன்ஸ்பெக்டர் ஐயா தான் எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, சந்தியா போலீஸ் குவார்டர்ஸ்ல குடியேற போறாளா அப்படின்னு சிவகாமி ரொம்ப அதிர்ச்சியா கேக்குறாங்க.
அப்ப அவ இந்த வீட்ல இருக்க மாட்டாளா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சரவணன் அப்பா வந்தவங்கிட்ட கேக்குறாரு, யாருப்பா நீங்க, வீடு எதுவும் மாறி வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. புதுசா வந்த அதிகாரி, சந்தியா மேடத்தோட வீடு இதுதானே, அவங்களோட ஹஸ்பண்ட் சரவணனோட வீடும் இதுதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப நாங்க கரெக்டான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்தவங்க சொல்றாங்க. எல்லாம் போச்சா, நான் எதுக்காக பயந்துட்டு அவளை போலீஸாக வேணான்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. வேலை வந்து முழுசா 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வேற வீட்டுக்கு போகணும்னு அவ முடிவு எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அவளா என்ன லேசுப்பட்டவளா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. எதுவும் இருக்காதுமா, வேற வீடு பார்த்தெல்லாம் போக மாட்டாங்கம்மா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. உன்கிட்ட கூட அவ சொல்லலையா, அந்த அளவுக்கு ஆயி போச்சா அவளுக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. பொண்டாட்டி சுயநலவாதியா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. உனக்கு என்ன, உன் பொண்டாட்டி போனதும் பின்னாடி வாலாட்டிட்டே நீயும் போயிருவல அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. எதுவும் இல்லாமலா இவங்களை அனுப்பி பொருள்லாம் எடுத்து வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. நீ ரொம்ப நல்லவனா இருக்காதடா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, சந்தியா அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சந்தியாவுக்கு கால் பண்ண போறாரு சரவணன். சந்தியா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சரவணன் அப்பா சொல்லிடுறாரு. சந்தியா வந்து கூப்பிடுவா, அவ பின்னாடியே நீயும் போயிரு அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சிவகாமி வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க கேக்குறாங்க, நீங்க பாட்டுக்கு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு பதில் சொல்லிட்டா நாங்க போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. சந்தியா இப்ப அவங்க வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் ஏன் சைலண்டா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிவகாமி சந்தியாட்ட சொல்றாங்க, முன்னாடி ஆள் அனுப்பிட்டு பின்னாடி எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. உன் நடிப்பெல்லாம் போதும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. தனி குடுத்தனம் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பொருள் எடுத்துட்டு போறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிற நீனு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. நான் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கிறேன், உன்ன மாதிரி பச்சை துரோகிய நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்திருந்த ஒருத்தர் சொல்றாரு, ஐயாட்ட இப்பதான் பேசுனேன், சந்தியா மேடம் குவார்டர்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்களா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இது தெரியாம ஐயா எங்களை அனுப்பி விட்டுட்டாருமா அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாம உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்ப அங்க இருந்து போயிடுறாங்க. சரவணன் அப்பா சந்தியாட்ட கேக்குறாரு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாமா, நீ குவார்டர்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா மாமா, வழக்கமா எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க போல, அதுதான் புரோட்டோகால் போல அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நமக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குதே, அதனால எனக்கு அது வேணான்னு எழுதி கொடுத்துட்டேன் மாமா அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. உள்ள போமா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு சரவணனோட அப்பா. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. இப்படி அவசரப்பட்டு திட்டிட்டிய சிவகாமி, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேயா நீ அப்படின்னு கேக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.